வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ். ஒவ்வொரு ராசிக்கும் தெள்ள தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது, அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ், தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன, தீர்வுகள் என்ன, இப்படிப்பட்ட வரிசையில் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டுல 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. அதுல முதலாவதாக வரக்கூடியது சனி பயிற்சி, இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி, மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி. இப்படி 3 பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிரும் பொழுது குரு கண்டிப்பா ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெயருவார். ஆனா ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு தான் பெயர்வாங்க. ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பெயர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும். இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டுல உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறது, மிகுந்த கஷ்டங்கள் துயரங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும், ஓரடியா ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும், சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது? எல்லாம் நல்லதே நடக்கும், இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது, 7.5 சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும். பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும்பொழுது பெரும்பாலாக, அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே 75 முதல் 80% வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் அதோடைய பலாபலன்கள் மாறுபடும். ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம். 12 ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பா வரும். நீங்க இந்த சீரியஸை உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும், நீங்க அந்த ராசியா இருந்தாலோ இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்து, இந்த வீடியோ உண்மையாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வருகின்ற புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு 2025 வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. காலபுருஷனுடைய 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி, மேஷம் முதல் துலாம் ராசி வரை புத்தாண்டு சிறப்பு பலன்கள் பார்த்தோம். வருகின்ற புத்தாண்டுல 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. அதாவது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. சாதாரண கிரக மூமெண்ட்டை கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட நிலையில வருகின்ற சனி பயிற்சியானது மிக மிக சிறப்பு மிக்க பயிற்சியாக காணப்படுகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷ ராசியில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த சனி பகவான் மீனராசி என்று சொல்லக்கூடிய மோட்சஸ்தானம் ஒரு லேப் ஃபுல்லா, மேஷம் முதல் மீனம் ஒரு ஃபுல் ரவுண்டு, இதை வரத்துக்கு 94வது வருஷம் கரெக்டா மேஷராசியில பயணத்தை தொடங்கியவர் சரியா 3 தலைமுறைகள் அதுக்கு பிறகு இப்பதான் மீனராசிக்கு வந்து சேர போறார், மோட்சஸ்தானத்துக்கு வர போறார். அப்பேற்பட்ட சிறப்புமிக்க சனி பயிற்சி, அதற்கு பிறகு ஆண்டுதோறும் வரக்கூடிய குரு பயிற்சி, அதற்கு பிறகு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ராகு கேது பயிற்சி, இதெல்லாம் நடக்க போகுது. இப்போ இது நாள் வரை நம்ம பார்த்தது வந்து மேஷம் முதல் துலாம் ராசி வரை பலன்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு விருச்சிக ராசி. நீங்க விருச்சிக ராசியா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது விருச்சிக ராசி இருக்கீங்களா?
தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு விருச்சிக ராசி என்பவருடைய வாழ்க்கையில் இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை தோற்றுவிக்கும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு தேவையில்லை. ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலபுருஷன், அதாவது சனி எப்பவுமே, சனி பயிற்சி எப்பவுமே உலகம் முழுவதும் முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு காரணம் 2.5 முதல் 3 வருஷத்துக்கு ஒரு தான் அந்த பயிற்சியே வரும். கிட்டத்தட்ட நம்ம தலைமுறைக்கு முன்னாடி தலைமுறை, அதுக்கு முன்னாடி தலைமுறை, அதுக்கு முன்னாடி சனி பகவான் பயணத்தை ஆரம்பித்தவர் இப்போதான் முடிக்கிறார். அதாவது மேஷத்தில் ஆரம்பித்தவர் மெதுவாக 94வது வருஷம் மேஷத்தில் ஆரம்பித்தவர் கிட்டத்தட்ட 2004, 2014, இப்போ 2024 முடிஞ்சு 25வது வருஷம் எங்கே வராரு? மீன ராசிக்கு வராரு. 94, 95 ஆரம்பித்தவர். ஆக இந்த பயிற்சிகள் எப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உங்களுக்கு சொல்லிக்க தான் இதெல்லாம் சொன்னேன். இப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இதெல்லாம் என்ன செய்யும், எதை எதிர்பார்க்கலாம், இந்த 3 பயிற்சிகள் இருக்கு, எதை தவிர்க்க வேண்டும், என்ன பரிகாரங்கள், அந்த வரிசையில் இந்த வீடியோவை பார்ப்போம். சனி பயிற்சி முதலாவதாக மார்ச் 29, 2025 வரக்கூடிய சனி பயிற்சி. விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய்க்கும் சனிக்கும் எப்பவுமே ஆகாது. இந்த 2.5 வருஷம் அர்த்தாஷ்டம சனியாக கும்பத்தில் இருந்து உடல் ரீதியான பாதிப்புகள், சொத்து பத்திர வில்லங்கங்கள், வண்டி வாகனத்தில் கோளாறுகள், நிறைய பிரச்சனைகள், தாயாருடைய உடல்நிலை, முக்கியமாக உங்கள் தாயாருடைய உடல்நிலை, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் காரணம் கடந்த 2.5 வருஷமா சனி பகவான். இப்போ 5வது இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திற்கு வரப்போகிறார். முக்கியமாக இந்த 2025ஆம் ஆண்டு நம்ம உண்மையை பேசுகிறோம், உறக்க பேசுகிறோம். சும்மா பேச்சுக்காக எல்லாம் நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு சொல்கிறது பேர் ஜோதிடமே அல்ல, அது தர்மமும் அல்ல. அதே சமயத்தில் கொடுமையான கடினமான பலன்களை அப்படியேவும் சொல்லிட முடியாது. நெளிவு சுழிவோடு தான் சொல்லி ஆகணும். இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லா ஜோதிடர்களுக்கும் உண்டு. 2025ஆம் ஆண்டு கொஞ்சம் மாடரேட் இயராக தான் விருச்சிக ராசிக்கு இருக்கும் அப்படின்னா அது மிக இல்லை. 2ஆம் பட்ச அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் வரிசையில் வரக்கூடியது ரிஷபம், அப்புறம் துலாம், அப்புறம் மகரம், இந்த நல்ல பலன்கள். அதுக்கு அடுத்தபடியாக விருச்சிகம். எப்படியோ நீங்கள் அர்த்தாஷ்டம சனிலேருந்து மீள போறீங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல நியூஸ். பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக அவருடைய ஆரோக்கியத்தில், பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் மூலியமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அது படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். இது வரும்னு சொல்லலை. இப்போ நாம் சொல்லக்கூடிய பலன்கள் 65% பொருந்தும். தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை, உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்கணும்னா கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு வரும்போது எங்களால் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு, அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரப்போகின்ற சனி பகவான் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால சில பல குழந்தைகள் மூலியமாக, பிள்ளைகள் மூலியமாக தொந்தரவுகள், அல்லது வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் மனசை நோக்கடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க செய்யலாம். தனி கொடுத்தனம் போகலாம், உங்களை விட்டுட்டு ஃபாரின் கண்ட்ரி போகலாம், எது வேணால் நடக்கலாம். எது நடந்தாலும் இந்த வாழ்க்கை வந்து எல்லாம் நம்ம நினச்ச மாதிரியே நடக்குமா சார்? எது நடந்தாலும் நம்மளோட நிம்மதி நம்ம கையில் தான் இருக்குது. அதற்கு முதல்ல இறை வழிபாடு, தியானம் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட். அடுத்தது, இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போதே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் அதோடு ஆரம்பிக்கிறதுனால ஆண்டுடைய முதல் 3 முதல் 6 மாதங்கள் சற்று பின்தங்கிய நிலையில தான் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் சூடு பிடிக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி வருடத்துடைய உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் உள்ள எப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நிறைய முயற்சிகள் இதுவரைக்கும் தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தின முயற்சிகள். இதுக்கு முக்கிய காரணம் சொல்கிறேன். இப்போ 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் அவருடைய 3ஆம் பார்வையால் உங்களுடைய களத்திரஸ்தானத்தை பார்ப்பார், ரிஷபத்தை பார்ப்பார். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியை பார்ப்பார். அவருடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பார். இது குவைட் அன்பார்ச்சுனேட் தான். சனியுடைய பார்வையை பற்றி நீங்கள் ரொம்ப கேர் பண்ண வேண்டாம். சனி இருக்கும் இடத்துக்கு தான் வலிமை அதிகம், பார்க்கும் பார்வைக்கு வலிமை குறைவு. என்னதான் இருந்தாலும் வீட்டில் அப்பப்போ சில பல சச்சரவுகள் வரலாம். அதாவது
கணவன் மனைவிக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வரலாம். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக லாபஸ்தானத்தை பார்க்கின்ற சனி பகவானால் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேனேஜரோ சூப்பர்வைசரோ இல்லை மேலதிகாரின்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட எந்த வம்பு தும்பும் நீங்கள் வச்சுக்க கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் திடீர் லாபங்கள் வரும். லம்சம் அமௌண்ட்டை, ஒரு மிகப்பெரிய தொகை, ஒரு இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டியோ இல்லை ஏதாவது ஒரு டெபாசிட்டோடைய மெச்சூரிட்டியோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் சம்மந்தப்பட்ட மூதாதையர்கள் சொத்து சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸோ இல்லை சடனாக சொத்து பிரித்து உங்களுக்கு அமௌண்ட்டோ, இதை மாதிரி ஒரு பெரிய தொகை வரக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த ஆண்டே உண்டு அப்படின்னா அது மிகையில்லை. இது ஒன்று. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த தனஸ்தானத்தை 10ஆம் பார்வையாக பார்ப்பதனால் அப்படியே லைட்டாக உங்களை சபலப்படுத்துவார் சனி பகவான். என்னன்னா, பணம் வருது, அந்த பணத்தை சேர்த்து வைக்க போகும்போது லைட்டாக இப்போ எதுவும் செலவில்லையே அப்படிங்கிற போது இந்த கேட்ஜெட் அப்கிரேட் பண்ணுறேன், நான் ஐஃபோன் 15லேருந்து 16 வாங்கிக்கிறேன், நான் அதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒரு டிவி அப்கிரேட் பண்ணி 55 இன்ச்லேருந்து 65 இன்ச் வாங்குகிறேன், காரு நம்ம சின்ன காராக இருக்கும் ஒரு எஸ்யூவி வாங்கலாம். இதெல்லாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க. பண்ணினீங்கன்னா கையில் இருந்த காரும் போச்சு, எஸ்யூவியும் தூக்கிட்டு போயிடுவான். ஜாகிரதையாக இருக்கணும். அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, தவிர்க்கணும்னு தான் குறிப்பிட்டே சொல்கிறோம். இப்போ பண்ணாதீங்க. குரு பயிற்சியெல்லாம் முடியட்டும், ஒரு ஒரு ராகு கேது பயிற்சியெல்லாம் முடியட்டும், அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பண்ணாதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்க்கணும். ஆகையினால இதை அவசரப்பட்டு பண்ணாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு அடுத்தபடியான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நண்பர்களினால் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னு இன்னும் பார்க்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மே வரைக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி 6 வரைக்கும், ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலே குரு இருப்பார். உங்கள் ராசியை சப்தம பார்வையாக பார்ப்பார். இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் பாருங்க. ஏப்ரல் மாதத்து வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் உங்களை ராசியை குரு பார்ப்பதினால் நல்ல எண்ணங்கள், புத்துணர்ச்சி, மனசில் தைரியம், தெய்வ பக்தி இதெல்லாம் இருக்கும். குரு 8ஆம் பார்வைக்கு ஜூனுக்கு அப்புறம் மறையும் போது அதில் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு 8ல் மறையும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற மாதிரி சில யோகங்கள் வரும். அதே சமயத்தில் உங்களுடைய விரயஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக அவர் பார்க்கும் பொழுது வெளிநாட்டு போகக்கூடிய யோகங்கள், அருமையான வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகங்களும் அது தரும். இது ஒரு பாயிண்ட். ராகு கேது பயிற்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்கும், இப்போ உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கும் பெயருவார்கள். இது கிளியராக இருக்கு. இப்போ 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு நாள் கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறம் ராகு வரும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பணவரவு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உடல் உபாதைகளிலும் கவனம் தேவை, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த 11ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் இடத்திற்கு போகக்கூடிய கேதுவினால் வேலை செய்யக்கூடிய இடத்துல தயவு செய்து வேலை மாற்றங்கள் அடுத்த 1.5-2 ஆண்டுகளுக்கு செய்யாதீர்கள், தயவு கூர்ந்து பண்ணாதீர்கள். அப்படி பண்ணீங்கன்னா அது நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னு நினச்சி நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிற வேலைக்கு போனீங்கன்னா அதுவும் தட்டுப்படலாம். இதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய அத்துணை பலன்களும் பொது பலன்களே. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், அதில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சேர்த்து பார்த்து தான் துல்லியமான பலனை சொல்ல முடியும். ஆக ஒட்டுமொத்தத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஆண்டு ஒரு சராசரியாக சொல்லணும்னா 100க்கு ஒரு 60-65 மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நிம்மதியான ஆண்டாக தான் இருக்குது. நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது, சில பல சேலஞ்சஸும் இருக்குது. எப்போவுமே அப்படி தான் வரும் லைஃப்பில். கமெண்ட் பாக்ஸில் போடுறவங்க ஒரேடியாக நல்லா எழுதணும்னு நினைப்பாங்க, இல்லைன்னா நல்லா எழுதக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்ம ஒரே இதில் ஒருத்தர் சொல்லுவார், என்ன சார் எப்போ பாரு நெகட்டிவாகவே பேசுகிறீங்க அப்படின்னுவார். சரி, பாசிட்டிவாக பேசுனா இவர் சும்மா பாசிட்டிவாக போய் சொல்லிகிட்டே இருக்கார் அப்படின்பாரு. அப்படி அல்லவே இல்லை. என்னைக்காக இருந்தாலும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளது உள்ளபடியே எது இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையோடு தான் நான் பேசுகிறேன், அப்படி தான் பேசுவேன். பிடித்தவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், பிடிக்காதவர்கள் விட்டு விடட்டும், அவ்வளோதான் நம்மளோட கொள்கை. சரியா? ஆக என் உயிரினும் மேலான விருச்சிக ராசி அன்பர்களே, பரிகாரமாக நம்ம சொல்ல போனால் முதல் பரிகாரம் விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும். அடுத்த மார்ச் மாதத்துக்குள்ள
திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியை ஒரு தடவை தரிசனம் செய்து ஒரு செப்பு வேல் அவருக்கு சாத்தி அபிஷேகம் செய்து வெளியில வந்து உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை நீங்கள் முருகன் கோவிலுக்கு அருகாமையில் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். 1. 2, ஏழை எளியவர்களுக்கு கல்விக்கான உதவியை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றங்கள் நடக்கும். 2. 3வதாக உங்களை பெற்ற தாய் தந்தையர் அம்மா அப்பாவுக்கு செய்யுங்க. அவங்க காலில் கற்பூரம் ஏற்றுங்க. கோவில் எந்த கோவில் நீங்கள் போக வேண்டாம், அம்மா அப்பா காலில் கற்பூரம் ஏற்றி அவங்களுக்கு வந்து வணங்கி அம்மா அப்பாவை வணங்கி அவங்கள மனசு நோகப்பாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யுங்க. நல்லபடியாக அவங்கள்ட்ட முதல்ல பேசுங்க, அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுங்க. இதுவே மிகப்பெரிய பரிகாரம் என்று சொல்லி அடுத்து வரும் காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.